அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் என்று சொன்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் என்று சொல்லுவார்கள். அம்மனுக்கு மட்டும் உகந்த மாதம் இல்லை, நம்மளுடைய ஆண்டாளுக்கும் உகந்த மாதம் ஆடி மாதம்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஆண்டாள் அவதரித்த தினமாக சொல்றாங்க. அதனால ஆடி பூரம் ஆண்டாளனுடைய அவதார தினம். கிபி 8-9 நூற்றாண்டுகள்ல பெரியாழ்வார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வார் நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதாக வடபத்திரசாயி அப்படிங்கிற பெருமாள் கோயில்ல நந்தவனம் அமைத்து பூமாலைகள் தொடுத்து தினம் தினம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வேலைகளை அவர் செவ்வனே செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் நந்தவனத்துக்குள்ள போகும்போது ஒரு துளசி செடிக்கு கீழே ஒரு பெண் குழந்தையை கண்டெடுக்கிறாரு. அந்த பெண் குழந்தைக்கு ஆண்டாள் அப்படின்னு பெயர் சூட்டி தன்னுடைய மகள் போல வளர்த்துட்டு வராரு. அப்ப தன்னுடைய அப்பா செய்யற வேலையை நாமளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன பண்றாங்க, தினம் தினம் ஆடைகள் தொடுத்து பூக்கள் கட்டி இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலைகள் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அது செய்துட்டு இருக்கிற பொழுது என்ன பண்றாங்க, தான் அந்த கட்டிய மாலையை தான் போட்டு பார்த்துட்டு இறைவனுக்கு கொடுத்து விடுறாங்க. அனுதினமும் இந்த இது நடந்துட்டே இருக்குது. ஒரு நாள் அவருடைய தலையில் இருக்கக்கூடிய முடி அந்த மாலையில் ஒட்டிக்குது. அந்த விதையை இவங்க பெரியாழ்வார் பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரு, இது ஆண்டாளனுடைய வேலை தான், அதனால இந்த மாலையை கொண்டுட்டு போய் இறைவனுக்கு சாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு அந்த மாலையை வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறாங்க, இறைவன் பெருமாள் அவருடைய கனவுல சொல்கிறாரு, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை எனக்கு உகந்த மாலை தான், அதனால் நீங்கள் அதை எனக்கு அனுபவிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இறைவனுடைய கோரிக்கையை ஏற்று பெரியாழ்வார் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள்லேருந்து அந்த சூடி கொடுத்த சுடர் கொடியாள் அப்படிங்கிற ஒரு பேரோட ஆண்டாளனுடைய மாலைகளை அவருக்கு அனுபவிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நிறைய பக்திமயமான திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற ஒரு நல்ல பாடல்கள்லாம் நமக்கு கொடுத்துட்டு இறைவனுடைய பக்தி மயமாக இருந்து மானிட அவதாரமாக அவதரித்து இறைவனை அடைந்ததா ஒரு வரலாறு புராணங்கள் நமக்கு இருக்கு. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு அந்த அன்னைக்கு பூர நட்சத்திரத்தில் எல்லா கோயில்களையும் வளையல் வச்சு படைச்சு பிரசாதமாக மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பிரசாதத்தை வாங்கி கூடி அணையக்கூடிய பெண்கள், கன்னி பெண்கள் அணிஞ்சாங்க அப்படின்னா நல்ல கணவர் கிடைப்பாங்க. அதுபோல் கர்ப்பிணி பெண்கள் வாங்கி அந்த வளையல்கள் அணிஞ்சாங்க அப்படின்னா சுகப்பிரசவம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி கவலையாக இருக்கக்கூடிய பெண்கள் அதை வாங்கி அணிஞ்சாங்கன்னா நல்ல குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புராணங்கள் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆடியினுடைய பூரம் ஆண்டாள் அவதரித்த தினம் எல்லா கோயில்கள்லையும் வளையல் பிரசாதம் கொடுப்பாங்க. நம்ம மக்கள், நம்மளுடைய பெண்கள் அனைவரும் போய் அந்த கோயிலில் இறைவனை வழிபட்டு வளையல் வாங்கி பிரசாதமாக அணிஞ்சு அதை பயன்பெற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய லோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோபுரம் வச்சுருப்பாங்க. அந்த கோபுரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலினுடைய கோபுரம் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய லோகாவாக இன்னைக்கு இருக்குது. இது ஆண்டாளுக்கு மட்டும் பெருமை இல்லைங்க, நமக்கும் பெருமை தான். ஆண்டாளை கும்பிடக்கூடிய நமக்கும் இது பெருமை தான். அதை மட்டும் இல்லாமல் வைணவத்தில் 12 ஆழ்வார்கள் சொல்கிறாங்க. ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் தான். அதனால் அவரை கும்பிட்டு அவருடைய ஆசி நமக்கு கிடைக்க இன்னைக்கு நாம் எல்லாரும் வழிபடுவோம்.